இது நேற்று மார்னிங் எடுத்த வீடியோ. சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டே எனக்கு என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே தூங்கி எழுந்துச்சி இன்னும் பெட்ஷீட் கூட எடுத்து வைக்கல. எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பெட்ஷீட்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் வீட்டில் டாய்ஸு, பையனோட டாய்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது இதெல்லாம் அங்கே இங்கே கிடந்துச்சு. எல்லாத்தையும் இனிமேல் தான் ஒதுங்க வைக்கணும். மார்னிங் அப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு மடித்து வச்சுருவேன். அப்புறம் தலைவாணி உரை வந்து துவைக்க போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தலைவாணி உரை பெட்ஷீட் எல்லாமே துவைச்சி அலசி திருப்பி மடித்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் இப்படி தான் மார்னிங் எழுந்திரிச்சதுமே எப்போவுமே பெட்ஷீட்டை வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி உடனே க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த செல்ஃபுலாம் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. சரி அதையும் எடுத்துகிட்டு அப்படி ஒன்றா க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு வீடே மொத்தமாக நல்லா கூட்டி விட்டுட்டேன். எல்லா பக்கமும் எல்லா இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அடுப்பு வந்துட்டு எப்பவும் மெயினான விஷயம் டெய்லி ரொம்ப நீட்டாக வச்சுருப்பேன். ரொம்ப நீட்டாக கழுவி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு காஞ்ச துணியை வச்சு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் தொடச்சி முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் தரணும் அதையும் க்ளீன் பண்ணேன். கத்தி, சிஸ்ஸரு, அப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறது அது இதெல்லாம் அங்கே கிடச்சி சரி எல்லாத்தையும் எடுத்து ஒரே இதில் போட்டு வச்சுருக்கேன். அந்த சின்ன பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பாத்திரத்தை வந்துட்டு அப்பப்போ சேர விடாமல் கழுவிட்டேன். அந்த மாதிரி இப்போ கழுவிட்டேன். பாத்திரம் கழுவிட்டாலே முக்கால்வாசி வேலை மாதிரி தான் எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு கீழே கம்பெனி பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டு சிங்கம் வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருக்கும்ல, அதுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும்போது அப்புறம் சிங்கையும் மொத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். எல்லா பக்கமும் மொத்தமாக சிங்கில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வேஸ்ட்டெல்லாம் எடுத்து மொத்தமாக கழுவி விட்டுருவேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் உடஞ்சி பேக்கெட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கங்கே இருந்துச்சு. சரி அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் கழுவி எடுத்து பக்கெட்டில் வச்சிடலாம் அப்படின்னு பக்கெட்டை க்ளீன் பண்ணி காய போட்டுட்டு உளுந்து, அரிசி, காய் பேஸ்ட்டு, கொஞ்சமாக ரவா இந்த சேமியாக இருந்தது அதையும் எடுத்து அப்படியே குட்டி அடித்து பேக்கெட்டில் வச்சுட்டேன். அப்புறம் வீடெல்லாம் கூட்டியாச்சு. மொத்தமாக பழைய மாப்பெல்லாம் எடுத்துட்டு பழைய மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு புது மேட்டை துவைச்சி வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து போட்டேன். ஒன்று எல்லா வாங்கினா என்னோடய வீடை மொத்தமாக க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் அங்கங்கே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் டீசெண்டாக ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் நான் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். என்னோடய வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கிறேன். நீட்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு இல்லை மைதா பாக்கெட், காய்கறியில் வந்துட்டு உருளைக்கிழங்கு, புளி, சுரைக்காய், வாழைக்காய் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். கருவேப்பு, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு திங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வர்றது பிரச்சனை இல்லை, அதை எடுத்து வைக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நேற்று நைட்டே வச்சுட்டேன். நான் எடுத்து வைக்கிறதுக்கு என்னால் சத்தியமாக எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. சரி மார்னிங்கே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ தான் 1 by 1 எடுத்து வைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வாங்கினேன். எனக்கு கேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேக் பண்ண தெரியும் சூப்பராக. இது 2-3 தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்கும். நான் சீக்கிரமாக கேக் வந்து ட்ரை பண்ணி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு எப்படி நீங்களும் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் டே ஃபுல்லாக எனக்கு இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும். இன்னும் கூட வேலையெல்லாம் இருக்கும். மாப் போடணும்னு நினச்சா மாப்லாம் போட்டு விடுவேன். போன வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய கிச்சன் இப்படி தான் க்ளீன் பண்ணணும்னு இருந்துச்சு.